நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தில் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த வருஷம் உங்களோட பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சமூக அந்தஸ்துமே உயர போகுது. சரிங்களா? அதுக்கான கிரக நிலைகள் கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலயமா சக்ஸஸாக வர முடியும். ஓகேங்களா? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க உறவில் இன்னுமே ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. திருமண தடை எல்லாமே விலகி திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரன் கைகூடி வரும். புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கான உத்தியோகம் மற்றும் தொழில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன்ஸ், ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் வருமானம் உயர்வும் கிடைக்கும். சரிங்களா? பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கான பாராட்டுகளும் ரெகக்னேஷனும் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க்கில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். மார்ச் மாதத்துலேயுமே நல்ல ஒரு சிறப்பான நாட்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்படும். அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடித்து கொடுக்க பாருங்கள். தானியம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கும். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு உங்களோட தொழிலில் நல்ல ஒரு நிதி நிலைமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை மாதத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ண பாருங்கள். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. புதுசாக நிறையா ஒர்க் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சைன் பண்ணி அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் இன்னுமே முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கணபதி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் காதலிப்பவர்களுக்கும் சரி, திருமணமானவர்களுக்கும் சரி நல்ல உறவு அமையும். ஓகேங்களா? அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? ஜனவரியை பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸ் கிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே உங்களோட நெருக்கம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வர்றதுக்காக நீங்கள் ஆசைப்படுவீங்க. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உங்களோட வாழ்க்கை துணையோடு போயிட்டு நல்ல ஒரு இனிய நாட்களை கடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு அதன் படியே செய்வீங்க. சரிங்களா? அடுத்ததாக மார்ச் மாதத்தில் காதலர்களுக்கிடையே ஒரு சில மோதல்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை நீங்களே பேசி சரி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக ஆகாது. ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேசி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரிவு எதுவுமே வராது. உங்களோட உறவில் நல்லிணக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே தானாகவே சரியாயிடும். அதை பற்றி நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். திருமண வாழ்க்கையிலையும் சரி, காதலர்களுக்கிடையவும் சரி, உங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் ஆசைப்பட்டவரையே
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? புதுசாக ஒரு சிலருக்கு வந்து இந்த வருஷத்தில் காதல் தோன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதலிலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையிலையும் சரி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே பேசி சரி பண்ணிடுங்க. உங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இன்னுமே சந்தோஷமாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா செவ்வாய் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாமா? இந்த வருஷத்தில் உங்கள் கையில் இருக்க காசை உங்கள் வீட்டை பராமரிக்கிறதுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க. ஒரு சிலர் வந்துட்டு தங்க நகை வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க இந்த வருஷத்தில். அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இது வந்து ஜனவரி மாதத்தில் நடக்கும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணவு தொடர்பான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா செலவாகும். பட் நல்ல லாபமும் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் இந்த வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை முழுமையாக கட்டி முடிப்பீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஒரு சிலர் நல்ல ஒரு நிதி நிலைமையில் இருக்கவங்க புதுசாக நிலமோ இல்லாட்டி வீடோ கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது. அடுத்தடுத்த மாதத்துலேயும் நிறைய பேர் வந்து உங்களோட நிதி நிலைமையில் மென்மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்டுட்டு நல்ல தெளிவாக வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சிறப்பாக வரும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆலோசனைப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து சட்ட வல்லுநர்கள் அதாவது லா சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. அதன் மூலயமா நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய புதிய கேஸ் எல்லாம் கிடச்சி அதில் வின் பண்ணி நல்ல ஒரு அமௌண்ட் எடுப்பீங்க. உங்களோட நிதி நிலைமை இன்னுமே உயரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா ராகு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக அமையும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான மாணவர்கள் சரிங்களா, துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலன் பற்றி பார்க்கலாம். இந்த வருஷத்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட படிப்பு முடித்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நிலை கல்வி படிக்கிற பசங்க கண்டிப்பாக நிறைய பேச்சு போட்டிகளோ இல்லாட்டி நிறைய காம்படிஷன்ஸ் வரும் இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்க. மருத்துவ கல்லூரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் மாணவர்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. உங்களோட படிப்பில் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இருந்தாலும் உங்கள் கல்வியில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். இந்த வருஷத்தில் உங்களோட உடல்நிலை பொதுவாக நல்லா தான் இருக்கும் சரிங்களா. இருந்தாலும் அப்பப்போ காய்ச்சல், தலைவலி இல்லாட்டி டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக உடல் நல கோளாறுகள் எதுவும் ஏற்பட போகிறதில்ல. ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும், அது தானாகவே சரியாக போயிடும். ஓகேங்களா? ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பீங்க. உங்களோட மன அழுத்தத்தை போக்குறதுக்கு தியானம், சுவாச பயிற்சிகள், யோகா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் சரிங்களா. ஒரு சிலருக்கு வந்துட்டு தேவையில்லாமல் நைட்டில் ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கும்போது நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள், டைஜஷன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி ஃபுட், அதுவும் வீட்டில் சமைச்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ உடற்பயிற்சி இல்லாட்டி வாக்கிங் போகிறது இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஆரோக்கியம் இன்னுமே சிறப்பாக இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா வைத்தியநாத பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக அமையும். அடுத்ததாக இந்த
வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து உங்களை விலக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு சில சின்ன பரிகாரங்கள் பார்க்கலாமா? வீட்டிலேயே செய்யக்கூடிய குட்டி குட்டி பரிகாரங்கள் தான். வெள்ளிக்கிழமை அப்போது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு பசு நெய்யில் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா தன நிலையில் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாலை நேரத்தில் காமதேனு சிலைக்கு நெய்வேத்தியம் படைச்சு பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட உத்தியோகத்தில் நல்ல ஒரு பலன் உண்டாகும். மகாவிஷ்ணு கோவிலுக்கு புதன்கிழமையில் போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு கோவிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யம் ஏற்படும் உங்களுக்கு. அதே போல் புதன்கிழமையில் வயசான ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்கிறது மூலயமா உங்களோட எந்த ஒரு முயற்சியில் இருக்க தடையும் விலகி அந்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. ஓகேங்களா? இந்த வருஷத்தில் மொத்தத்தில் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படுறதுக்கு அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்யலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான சாதகமான மாதங்கள் இந்த வருஷத்தில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் இதெல்லாம் தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாதகமான மாதங்கள். இந்த வருஷத்தில் சாதகமற்ற மாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, மார்ச், ஜூலை, அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சாதகமற்ற மாதங்கள்னே சொல்லலாம். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.